श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् ரெண்டாவது அத்தியாயம் 4வது பிராமணம் மைத்ரேயி பிராமணத்தில் 5வது மந்திரத்தில் நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேயும் 5வது மந்திரத்துடைய கடைசி பாகத்தில் இருக்கிற விஷயம். இந்த பாகத்தின் ஒரு வாட்டி நான் படிக்கிற நீங்களும் திருப்பி சொல்லுங்க. எங்கிருந்து கீழிருந்து 2வது வரி ஆத்மாவா அரே 5வது மந்திரம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யஹ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யஹ நிதித்யாசிதவ்யோ மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தர்ஷனேன ஸ்ரவணேன மத்யா விஜ்ஞானேன இதகம் சர்வம் விதிதம். யாக்ஞவல்யர் மைத்ரேயி கேட்டதுக்கு பிறகு உபதேசம் பண்றாரு. எது நினைச்சு எது அடையணும்னு எது விரும்பி நீங்க இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு வீட்டு விட்டு கிளம்பி சந்நியாச ஆசிரமத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க. அப்ப அது ஏதோ சிறந்ததா இருந்திருக்கணும். அதனால எனக்கு இந்த பணம் பத்தி வேண்டாம், எனக்கு அந்த விஷயத்த நீ சொல்லிட்டு போகணும். அப்போதான் உபதேசம் தொடங்கிட்டாரு. அதிலும் இந்த 5வது மந்திரத்துடைய ஆரம்பம் எல்லோருக்கும் உலகத்தில் அவங்க ஆத்மாத அவங்களுக்கு ரொம்ப பிரியம். மிச்சமெல்லாம் கூட ரிலேட்டிவ் தான். அதனால ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி అనేది ஒரு முக்கியமான பிருஹதாரண்யக யாக்ஞவல்யருடைய கருத்து ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பிறகு அந்த ஆத்மானை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஆத்மா நானன் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த இடத்துல நம்ம கடந்த சத்சங்கத்திலையும் விசாரணை பண்ணியிருக்கோம், இன்னைக்கும் விசாரணை பண்ண போறோம். அன்னைக்கு என்ன விசாரணை பண்ணோம்? இந்த பாகம் மந்திரத்தினை 2 பார்ட்ஸா பிரிச்சு பார்த்தா, முதல் ஆத்மா அரே திரஷ்டவ்யஹான்னு சொல்லப்பட்டது, அது ஒரு பாகமா எடுத்துக்கணும். திரஷ்டவ்யஹன்னா ஞாத்தவ்யஹான்னு சொல்லிட்டோம். ஞாத்தவ்யம்னு சொன்னா அபரோக்ஷ ஞானேன ஞாத்தவ்யம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கருத்து விஷயம் சொல்லியிருக்கோம். அப்போ ஆத்ம தர்சனம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, அது கம்யமா இருந்துச்சுன்னா, அது கோலா இருந்துச்சுன்னா சாத்தியமா? அப்போ சாதனை என்ன பண்ணணும்னா, அதுக்காக தான் 3 விஷயங்கள் சொல்றாரு. அந்த ஆத்மானு நீ தர்சிக்கணும்னா நீ முதல்ல கேட்கணும். ஆத்மாரே ஸ்ரோதவ்யஹ, அப்புறம் மந்தவ்யஹ, நிதித்யாசிதவ்யஹ.
அப்போ இந்த கருத்து மொத்தம் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு மேலுக்கு பார்த்தா எசெண்டிங் ஆர்டர்ல ಶ್ರವಣ ಮನನ ನಿಧಿಧ್ಯಾಸನಗಳ மூலமா ஆத்மானி தரிசிச்சுக்கலாம். ஆத்ம தர்சனத்தினால ஆத்ம பிராப்தி ஏற்படும். ஆத்ம பிராப்தி ஏற்பட்ட ஆத்ம ஞானம் உனக்கு வந்துச்சு, அதனால உனக்கு பரமானந்தம் கிடைச்சது. இதுதான் ப்ராசஸ். இந்த பரமானந்தம் வார்த்தை இங்க உபயோகப்படுத்தல, அவரு ஆனா முன்னாடி உபயோகப்படுத்திட்டார். ஸோ இப்போ அது இங்க கனெக்ட் பண்ணி லட்சியம் அதுதான். ஆனா ப்ரொசீஜர் இங்க ஒன்று சாதனமா இருக்கு, அடுத்தது சாத்தியமா இருக்கு. அதே சாதனமா இருக்கு, அடுத்தது சாத்தியமா இருக்கு. கடைசியில பரமானந்த பிராப்தி. இதுதான் கடந்த சத்சங்கத்திலோ தனித்தனியா ஸ்ரவணம் என்ன, மனனம் என்னன்னா, நிதித்தியாசனம் என்னன்னு சொல்லி ரொம்ப விஸ்தாரமா நம்ம வேற விதமா அந்த கருத்தை நம்ம விஸ்லேஷனம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம முக்கியமா இதுல கடைசி பாகத்தினையும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுல ஒரு வியாக்கரணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விதி இருக்கு, கமாண்ட்மெண்ட் இருக்கு. அந்த கமாண்ட்மெண்ட் என்ன? கமாண்ட்மெண்ட் என்ன? விதி, விதிக்கிறது. என்ன அது? இந்த தவ்யான பிரத்யம் இருக்கு பார்த்தீங்களா, அதனை பற்றி விசாரணம் பண்ணணும். தவ்ய பிரத்யம் இது சஃபிக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கிரியாபதத்துக்கு அப்புறம் எந்த பதம் வேணும் நவுனு கூட ஆட் பண்ணிட்டா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அதனை ஃபிக்ஸ் பண்ண அங்க அது பண்ணு. அப்புறம் பண்ணா சஃபிக்ஸ், முன்னாடி பண்ணா ப்ரிஃபிக்ஸ். சரி, எங்காவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணா அது நார்மல் ஃபிக்ஸேஷன். தவ்ய பிரத்யம் அதுக்கு பேரு. இது ரொம்ப அவசரம் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் விசாரணை பண்றோம். இந்த விசாரணம் ஆக்சுவலி வித்யாசூத்திரத்தினை விவரிக்கும் போதே பாஷ்யத்திலோ அங்க சங்கரர் விசாரணை பண்ணிருக்காரு. ஆனா அது நமக்கு அன்னைக்கு நம்ம அதை பார்க்கல. காரணம் என்னன்னா, இங்க ரொம்ப முக்கியமான இந்த ஒரு கமாண்ட்மெண்ட் வர்றதுனால இங்க அது பேசிட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அது கொடுத்து வச்சிருக்கோம். பாஷ்யத்துல போய் பார்த்தா வித்யாசூத்திரம் ஞாபகம் இருக்கோ? 1வது அத்தியாயத்திலேயே 4வது பிராமணத்திலேயே 7வது மந்திரத்தில் ஆத்மா இத்யேவ உபாசித, அந்த சீத்த அந்த தா ஆல்சோ ஏ கமாண்ட்மெண்ட், அது ஒரு பிரத்யம். உபாசன உபாசித்த உபாசனை பண்ணணும் அப்படின்னு அங்கே அந்த ஒரு கமாண்ட்மெண்ட் வந்ததுனால விதிலிங்கம் சங்கரர் அங்க விஸ்லேஷனம் பண்ணாரு. அது இன்னைக்கு நாம இங்க பார்க்க போறோம். சரியா? அப்போ இது கமாண்ட்மெண்ட். உதாரணத்துக்கு கர்த்தவியம், போக்தவியம் அப்படின்னு கமாண்ட் பண்றது. பொதுவா இந்த கமாண்ட்மெண்ட்னு வியாக்கரணத்தில் 3 விதமா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கமாண்ட் லிட், லோட் அண்ட் தவ்ய அப்படின்னு அந்த கிராமர்ல அதெல்லாம் வரும். லிட், லோட், பிரத்யா அப்படி எல்லாம் வரும். ஸோ லிங், லோட் இங்க நாட் லிட், லிங், லோட் அண்ட் தவ்ய. இங்கிலீஷ்ல பொட்டென்ஷியல் மூட் லிங் அண்ணா, லோட் அண்ணா இம்பரேட்டிவ் மூட், இந்த தவ்யான்னு சொன்னா பொட்டென்ஷியல் பார்ட்டிசிபிள். ஓகே, ரொம்ப உடம்புக்கு வேண்ட கமாண்ட்மெண்ட், அவ்வளவுதான் ஞாபகம், விதி. இப்போ இந்த விதி மீமாம்ச சாஸ்திரப்படி மீமாம்சர்களுக்கு, அது பூர்வ மீமாம்சா ஆகட்டும், நம்ம உத்தர மீமாம்சா ஆகட்டும்,
இது ரொம்ப அவங்க விஸ்லேஷணம் பண்ணி விசாரணை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அப்போ வேதாந்தத்துல நமக்கு கூட உத்தர மீமாம்சைக்கு மட்டுமே இல்லை, நம்ம கூட அதை விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இந்த விதி பிரத்யம் வந்து இப்போ இந்த మొత్తం స్టేట్మెంట్ని రెండా పిరికణమని சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஆத்மா திரஷ்டவியா అనేది ஒன்று, மிச்சம் அந்த ஸ்ரோதவியம் மந்தவியம் நிதி தாசித்தவியம் அது எல்லாத்தையும் இன்னொரு குரூப்பை வச்சுக்க சொன்னோம். அடுத்தது பாயிண்ட் வைஸா சொல்றேன். வேதாந்தத்தில் எங்கெல்லாம் கமாண்ட்மெண்ட் போல் இருக்கிற பதங்கள் வருதோ அது நிஜமா கமாண்ட்மெண்ட் இல்லை, நிஜமா கமாண்ட்மெண்ட் இல்லை. ஆனா அது வந்து எடுத்துக்கிறோம், அது கமாண்ட்மெண்ட்டா நம்ம பார்க்கறோம். அது வந்து ஆனா జ్ఞానத்துல வேதாந்தத்தில் கமாண்ட்மெண்ட் అనేది வேலை பண்ணாது. எப்படி అనేది இப்போ விசாரணை பண்ண போறோம். ஏன் அப்படி கமாண்ட்மெண்ட்டா வேதாந்தத்துல எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து జ్ఞానే విధి ந சம்பவதி. జ్ఞానத்திலோ విధి అనేది కమాండ్మెంట్ వేల పన్నాదు నా సంభవతి. சரியா? நாட் பாசிபிள் கமாண்ட்மெண்ட். அப்போ கமாண்ட்மெண்ட் எங்க பாசிபிள், விதி எங்க நல்ல வேலை பண்ணும், எங்க தேவைப்படும், எங்க பாசிபிள்னு சொன்னா கர்ம காண்டத்தில் கர்மத்துல விதி நல்ல பயன்படும். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொன்னது வேதாந்தத்திலோ கమాండ్మెంట్ వేల పన్నాడు. ఏన్న జ్ఞానத்துக்கு விதி అనేది నా சம்பவதி, அது கர்மத்துக்கு தான் சம்பவதி அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன சொல்லணும், நான் என்ன பண்றேன், இந்த விதினு வந்து இது விதியா எடுத்துக்கல. என்ன புரிஞ்சுது இப்போ, ஞானமும் கர்மையும் ரெண்டு ரெண்டு டிஃபரெண்ட் திங்ஸா பார்க்கணும் எடுக்கணும்னு எனக்கு இப்போ புரிஞ்சது இதனால. சரியா? அப்போ வேதாந்தத்தில் ஞானம்னா நோயிங்கன்னு சொல்றோம், தெரிஞ்சுக்கிறது అనేది வந்து ஒருக்காகவும் அது கர்ம ஆக்ஷனுக்கு கீழே வரவே வராது. ஏன் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், ஆக்ஷன் கீழே வரவே வராது. அப்புறம் ஏன் வராது அப்படின்னு சொன்னா, நாலெட்ஜ் என்பது ஞானம் என்பது அது ஆக்ஷன் இல்லை, அது ஓகே ஆக்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, சரி அப்போ ஆக்ஷன் అనేది இந்த கமாண்ட்மெண்ட் கர்மக்கு தான் சேருதுன்னு சொல்றீங்க நீங்க. இன்னும் சொல்லுங்க கரெக்டா என்ன இதனாலன்னா, ஒரு ரீசன் முதல் என்னன்னா, இந்த ஞானம் கர்மா இது ரெண்டுத்துடைய பலம் வந்து வேறு வேறு, பலம் வந்து வேறு வேறுனால இது இது ரெண்டு வேறுன்னு நானும் சொல்றேன். இதனால பலபேதாத் ஹேது பேதா, பலபேதம் இருக்கிறதுனால அதோடைய ஹேது கூட பேதம் இருக்கு. அப்படின்னா சாத்திய பேதாத் சாதன பேதம், இது சாதிக்கிறது விஷயம் வேற, அதனால அதோடைய சாதனமும் பேதம் இருக்கு. கர்மத்தினால சாதிக்க வேண்டியது வேற, அப்ப அதனால அதனுடைய சாதனமும் வேறையா இருக்கு. சரியா? அப்படி சொன்னா திரும்பி எந்த பேசிஸ் வச்சுட்டு நீங்க இந்த வந்து பலம் வந்து வேறு வேறன்னு சொல்லுவீங்க? இன்னும் விவரிச்சிடுங்க. பலம் வேறு வேறு ரெண்டுத்துக்குன்னு சொன்னீங்க, ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு சொன்னா, வேதாந்த கருத்துப்படி சாஸ்திரப்படி கர்மா అనేది வந்து 4 வகையான பலத்தின் ப்ரொடியூஸ் பண்ணும். கர்ம అనేది வந்து 4 வகையான கர்மத்தின் ப்ரொடியூஸ் பண்ணும். முதல் அது தெரிஞ்சுட்டு அது அப்புறம் அப்ப அந்த 4 ஞானத்துல உங்களுக்கு முடியாது. அதுக்காக என்ன அது 4 சம்ஸ்கிருதத்துல முதல்ல ஆப்தி, உற்பத்தி,
and vikaryam and samskaryam. Apti, utpatti, vikaryam and samskaryam. ஆப்தியன்னா ரீச்சிங், அது நம்ம கிட்ட கொண்டு வருதோ நம்ம அது கிட்ட போறதோ, ரீச்சிங் கர்மல அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ப்ரொடியூசிங் உற்பத்தி, அப்புறம் விகாரியம்னா மாடிஃபிகேஷனு, அப்புறம் சம்ஸ்காரியம்னா பியூரிஃபிகேஷன். obtaining, producing and modifying or purifying. ஆக்சுவலா இது 4 சாத்தியம். இது நடக்கும், எந்த கர்மத்தினால இது நடக்கும். ஆனா இப்போ ஞான விஷயம்ல இந்த 4 எதுவுமே வேலை பண்ணாது. ஞான விஷயத்துல இந்த 4 எதுவுமே வேலை பண்ணாது. அது சுலபமா புரியறதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். நோயிங் த பதரிகாசிரமம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நான் பதரிகாசிரமத்தும் போய் சேர மாட்டேன். பை நோயிங் த அமெரிக்கா ஐ எம் நாட் ரீச்சிங் த அமெரிக்கா. நல்லதுதானே அப்படி நடந்த. மஞ்சக்குடி பத்தி படிச்சு கேட்டதுனால மஞ்சக்குடி போய் வந்த அந்த கேம்ப் அனுபவம் வராது, நீங்க ரீச் பண்ணல இங்க. ஸோ ஆப்தம் அது இல்லை ஞானத்தினால, ஆப்தி. 2வது எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? சரி, உற்பத்தி ஏதாவது பண்ண முடியும்னா, சரி இட்லி என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, இது இட்லி எனக்கு காட்டிட்டேன். ஆனா இட்லி உற்பத்தி ஆயிடுச்சு, அப்படி ஆனா நல்லது தானே. அப்பா பாதி வேலை என்ன, கிச்சன் வேலை பந்து. இட்லின்னு தெரிஞ்சதுனால, இட்லியோட ஞானம் வந்ததுனால இட்லி உற்பத்தி ஆகல. அப்ப அதுக்கு ஏதோ பண்ணணும். 2 கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். ஞானம் கர்ம అనేది இந்த 4 இங்க நடக்காது, அங்க இருக்க. 3வது என்ன சொன்னோம்? விகாரியம், ஏதாவது மாடிஃபிகேஷன். சாம்பார்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது. சாம்பார்ல உப்பு ஜாஸ்தி ஆனது அது தெரிஞ்சதுனால உப்பு குறையுமா? ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா? தெரிஞ்சதுனால பண்ணல, தண்ணி ஊத்திட்டா போய் திரும்பி நிறைய. அப்போ தெரிஞ்சதுனால ஒண்ணு பண்ணதுனால வருது. 4வது என்ன சொன்னோம்? ஏதாவது சுத்தி பண்றது, சம்ஸ்காரியம். இந்த மார்வெல் சோப் ரொம்ப நல்லது உடம்பு சுத்தம் பண்றதுக்கு, அது தெரிஞ்சது. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதெல்லாம் தெரியுது இல்லை. இந்த சர்ஃப் போட்டு இந்த துணி எல்லாம் அழுக்கு போகும் தெரிஞ்சது. ஆனா அழுக்கு போலியே. அப்படி போனா அது இன்னும் நல்லது. இந்த துணி வாஷ் பண்றது அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். தேவையில்லையே, ஆனா பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணா அந்த பியூரிஃபிகேஷன் நடக்கும். தெரிஞ்சதுனால ஆப்தியனே விஷயம் வேலை பண்ணல. ஞானம் தெரிஞ்சதை நான் அடியில பதரி பத்தி தெரியும். அதே போல இந்த பொருள் பத்தி இப்படி இது இட்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது அப்படி எல்லாம் தெரியும். மாவு கூட இருக்கு, இட்லி வராது, சாப்பிட முடியாது. அதுபோல் அதுல ஏதோ சரி பண்ணணும்னு தெரிஞ்சது. ஆனா அது சரி பண்ணணும் தெரிஞ்சா பத்தாது. இதுல அசுத்தி இருக்கேன்னு தெரியுது. சம்ஸ்காரியம் பண்ணணும், நீ பண்ணலன்னா அது போகாது. தெரிஞ்சதுனால நடக்கல, பாத்தீங்களா? ஆனா ஆக்ஷன் அதனால செய்யணும். அதுக்கப்புறம் ஏதோ செய்யணும், தெரிஞ்சதை செய்யணும். அப்படி ஞானத்துல ஏதாவது செய்யணும்னு இதெல்லாம் எதுவுமே இல்லையா, அது பலமே கொடுக்கறது இல்லை. அப்ப என்னதான் ஆகுறதுன்றீங்க? அப்போ ஞானத்துடைய பலம் என்ன? அப்போ அதிக ஒரு பலம் சொல்லணும் இல்லை? கர்மத்துக்கு இந்த 4 பலம் சொல்லிட்டீங்க. ஆப்தி, பிராப்தி, விகாரியம், சம்ஸ்காரியம். అని இதுக்கு என்ன? வஸ்து ஆவரண நிவృత్తి. வஸ்து ஆவரண நிவృత్తి. இப்போ நான் உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு வஸ்துன்னு காட்டுறேன். நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நினைச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஏதோ உங்களுக்கு தெரியவே தெரியாது இது என்னன்னு. அப்போ இதுக்கு நீங்க அப்படி திருப்பி பாருங்கோ, இப்படி திருப்பி பாருங்கோ, தொடச்சி பாருங்கோ, ஒரு பூ போட்டி பாருங்கோ, ஒரு நமஸ்காரம் பண்ணி பாருங்கோ. ஆனா இது பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்போ எந்த ஆக்ஷன் பண்ணா அது தெரியல. ஆனா இது பத்தி நானு உங்களுக்கு தெரிவிச்சு சொன்னா, அப்புறம் அது என்னான்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன கன்க்ளூஷன்? இது பத்தி தெரியாம இருக்கிற அந்த அஜ்ஞானம் ஆவரண நிவிருத்தி தான் ஞான பலம். சரியா? அப்படின்னா ஜஸ்ட் ரிவீல்ஸ் த திங் ஆஸ் இட் இஸ். ஆஸ் இட் இஸ். இது உதாரணம் சும்மா. இது அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். அப்போ நம்ம ரிவீல் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் என்னப்போ ஞான பலம் கர்மத்தினை உண்டாக்காது. கர்ம பலம் ஞானத்தை உண்டாக்காது. புரிஞ்சுதா? இது ரெண்டும் வேறு வேறு. அப்போ என்ன கன்க்ளூஷன்? ஞானம் அண்ட் கர்மவுடைய பலம் வேறு வேறு. இந்த காரணத்தினால்தான் நாங்க அது ரெண்டு வேறுன்னு சொல்றேன். அதனாலதான் நான் சொன்ன இங்க, அதனால அது பலம் வேறு ஆகும்போது அதுக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட் இதுக்கு செல்லாது. இதுக்கு கமாண்ட்மெண்ட்டே தேவையில்லை. ஓகே, ஒரு வாட்டி சொன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமாண்ட்மெண்ட் என்ன இருக்கு? எதுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கணும்? எதுக்கு இதெல்லாம் விசாரணை பண்றோம் சார்? அங்க கமாண்ட்மெண்ட் போல் சொல்லியிருக்கே, அதுக்குதான் விசாரணை. அது கமாண்ட்மெண்ட்டை எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணும்? இந்த விஷயத்தினை பிரம்மசூத்திரம் 4வது அதிகரணம் சமன்வயாதிகரணம், அங்க 4வது சூத்திரம் தத்து சமன்வயாத். அவ்வளவுதான் சூத்திரம். தத்து சமன்வயாத். அங்க சங்கரர் இந்த விஷயம் எல்லாத்தையும் அங்க கூட விசாரணைக்கு வரும். இல்லையா? ஞானம் అనేది கமாண்ட்மெண்ட் எப்படி என்னன்னு. சரி, இது ஒரு ரீசன். ரெண்டுத்துடைய பலம் வேறு வேறு, அதனால இது ரெண்டு வேறு வேறு. சரி, இன்னொரு காரணம் கூட சொல்லுவோம். இன்னொரு காரணம் என்னது? இது ரெண்டு வேறு வேறுன்னு காட்டுறதுக்கு இன்னொரு காரணம், இன்னொரு ரீசனிங் என்னது? ஞானம் என்பது சாய்ஸ் இல்லாதது. ஞானம் என்பது சாய்ஸ்லெஸ். ஞானம் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த சாய்ஸ். சாய்ஸ்லெஸ், விருப்பமற்ற. அங்க சாய்ஸ் இல்லை. ஆனா கர்மத்திலும் தேர்வு, விருப்பம், அங்க சாய்ஸ் இருக்கு கர்மத்துல. எப்படி அது பார்க்கறோம். அப்படி என்ன அர்த்தம்? ஞானம் வந்து ஞாத்ரு உடைய ஞாத்தாவுடைய கண்ட்ரோலும் இல்லை. கொஞ்சம் ஜாகிரதை கேட்டுக்கணும். ஞானம் అనేది வந்து ஞானம் தெரிஞ்சுக்கிற ஞாத்தா நானும், என்ன ஞாத்ருன்னு கூப்பிடலாம். இந்த ஞாத்ருடைய கையில அந்த ஞானத்துடைய கண்ட்ரோல் இல்லை. நீங்க மேலும் கேட்கும்போது தான் புரியும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த பாயிண்ட். அப்படி என்ன? ஞானம் ஞாத்ரு தந்திரம் ந பவதி. ஞானம் ஞாத்ரு தந்திரம் ந பவதி. ஆனா கர்ம கர்த்திரு தந்திரம் பவதி. ஆனா கர்ம, அந்த கர்ம செய்யற கர்த்தாவுடைய கையில இருக்கு. சாய்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பாயிண்ட். இந்த சாய்ஸ் అనేది எங்க வரணும்? ஞானம் అనేది ஞாத்தாக்கு சாய்ஸ் இருக்கணும். இல்லையா? கர்மக்கு கர்த்தான், ஆனா அங்க சாய்ஸ் இருக்காமா? எப்படி அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்றாங்க,
அது என்ன, அதோட அர்த்தம் என்ன, அது எப்படி இருக்குமோ, பெருசு பெருசுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி அப்படின்னு வந்தோம். வரணுமா வேண்டாமா, முன்னாடி போகணுமா கொஞ்சம் லேட்டா போகணுமா, போய் முன்னாடி சேர்ல உட்காரணுமா பின்னாடி சேர்ல உட்காரணுமா, போனதுக்கு அப்புறம் சொல்லி தரும்போது குருவுன்னு பார்த்து கேட்கணுமா கீழே பார்த்து கேட்கணுமா, நோட்ஸ் எழுதணுமா நோட்ஸ் எழுத வேண்டாமா, இது எல்லாத்திலும் என்ன அதெல்லாம் ஆக்ஷனுக்கு கீழே வர்றதுனால சாய்ஸ் இருக்கு. கேட்கணுமா வேண்டாமான்னு கூட கேட்கறதுக்கு காதுக்கு பின்னாடி மனசு நின்றுட்ட கேட்பீங்க. ஆனா மனசு காதுக்கு பின்னாடி இல்லாம அது வேற எங்க கூட போலாம். அது கூட ஒரு டைப் ஆஃப் சாய்ஸ் தான். இல்ல எனக்கு தூக்கம் வர போல இருக்கு, ரொம்ப கண்ணு அப்படியே நிக்க மாட்டேங்குது, மூடிக்கிறதுன்னா மூடிக்கும். வித் யுவர் சாய்ஸ் ஒன். இல்ல நான் கிளாஸ்ல தூங்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் நின்று உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். எல்லா சாய்ஸ் இருக்கு இங்க. காதுக்கு பின்னாடி அந்த மனசு நிந்தினதுக்கு அப்புறம் நீ ஞாத்தா ஆயிடுவீங்க. காது மூலமா ஸ்ரோதா ஆயிடுவீங்க, இல்லைன்னா சோதா ஆயிடுவீங்க. அந்த நீங்க ஸ்ரோதா ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. நீங்க கேட்கணும்னு நிர்மிச்சு மனசு காது பின்னாடி இருக்கு. கேட்கும் போது நான் தமிழ் சமஸ்கிருதம் மிக்ஸ் பண்ணி பேசுவானா, இங்கிலீஷும், இதுல உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. என்ன பேசணும், நிதானமா பேசணுமா வேகமா பேசணுமா, இதெல்லாம் என்னோட சாய்ஸ்ல இருக்கு. கேட்கிற உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. நீங்க கேட்கணும்னு உங்க காதுக்கு பின்னாடி உங்க மனசு நின்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க, ஞாத்தா ஆனதுக்கு அப்புறம் யூ ஹாவ் நோ சாய்ஸ். புரியலன்னா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு అర్థం என்னன்னா, எந்த భాషలో கேட்கணும் అనేది நீங்க கேட்கணும்னு விரும்பினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. எனக்கு சாய்ஸ் என்னுடைய கையில் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எப்போ நான் என்னுடைய மனசு அந்தந்த இந்திரியத்துக்கு பின்னாடி ஸ்ரோதா இல்லைன்னா திரஷ்டா ஏதாவது 5 இந்திரியங்கள், எந்த இந்திரியத்துக்கு பின்னாடி நானும் என்னோட மனசு போய் அங்க அதனை ஸ்வீகரிச்சு ஞாத்த ஆகிறதோ அப்பப்போ நம்மளுக்கு அந்த ஞாத்தாக்கி அந்தந்த இந்திரியம் கூட ஞானத்து மேல சாய்ஸ் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். கண்ணு திறந்திருக்குங்க, போட்டிஸ்ல கண்ணு திறந்திருக்குங்க, எல்லா கலர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. அந்தந்த கலர்ஸ்ன்னு கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிவிக்கும் போது உங்க மனசு பின்னாடி இருக்கு. அப்போ உங்களுக்கு அங்க சாய்ஸ் இல்லை. எது அந்தந்த கலர்ஸ்ன்னு காட்டுறதே ஓன்லி எனக்கு பிடிச்சது பிங்க் கலர் தான், பிங்க் கலர் மட்டும் காட்டு, அந்த பிங்க் கலர் நான் தேர்ந்தெடுத்துக்குவேன். அப்படி சாய்ஸ் இருக்க கண்ணு. அதே போல் காது கூட. மூக்கு பத்தி சொல்றேன். மனசு மூக்குக்கு பின்னாடி இருக்க ஸ்மெல்லு தெரியுது. அது ட்ரைனேஜ் ஸ்மெல்ல இல்ல கொஞ்சம் அகரபத்தி ஸ்மெல்ல, அது எந்த ஸ்மெல்லு வருது கிரகிக்கிறது అనేది சாய்ஸ் உங்களுக்கு இருக்கா? மேக்ஸிமம் சாய்ஸ் எங்க இருக்குன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு மூக்கு பொறுத்துக்கிறதுக்கு சாய்ஸ் இருக்கு, ஆக்ஷன் பண்ணா சாய்ஸ் இருக்கு. ஆனா அந்த அறிவு ஞானம் అనేది போய் அங்க ஏற்படும் சாய்ஸ் இல்லை. புரிஞ்சவங்களுக்கு எப்ப நம்ம ஞாத்தா ஆகிறோமோ எந்த இந்திரியம் மூலமாவது கூட அங்க
அந்த ஞானத்தை பத்தி நமக்கு சாய்ஸ் இல்லை. இந்த பாயிண்ட். உடனே அங்கிருந்து போகணுமா, இல்ல இந்த கடை இறங்கி இன்னொரு கடைக்கு போகணுமா, இதெல்லாம் சாய்ஸ் இருக்கு. திரும்ப வெளியில போய் குமரனுக்கு போகணுமா, நல்லிக்கு போகணுமா, சாய்ஸ் இஸ் தேர். பட் அங்க போய் நீ ஞாத்த ஆனதுக்கு அப்புறம் எந்த இந்திரியமாவது அது பிடிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னு சொன்னா கர்மலோ கர்த்தகி சாய்ஸ் இருக்கு, ஞானத்திலோ ஞாத்தாக்கு சாய்ஸ் இல்லை. அதனால இது ரெண்டும் வேறு வேறு. எதுக்கு இந்த பாயிண்ட்? இது ரெண்டு வேறு வேறுன்னு சொல்றது தானே. பலம் வேறுன்னு ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாய்ஸ் இருக்கிறது இல்லாதனே இது கூட ஒரு டிஃபரன்ஸ் இருக்குனால இது ரெண்டு வேறு வேறு. சரியா? அப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஆக்ஞா கமாண்ட் అనేది வந்து எங்க சாய்ஸ் இருக்கோ அங்கதான் கமாண்ட்மெண்ட் வேலை பண்ணும். அப்போ கர்மலோதான் கமாண்ட்மெண்ட் வேலை பண்ணும், ஏன்னா சாய்ஸ் அங்க இருக்கு. அப்போ எங்க சாய்ஸ் இல்லையோ அங்க கமாண்ட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை. கர்மத்துல சாய்ஸ் இருக்கிறதுனால அங்க ஆக்ஞைக்கு விதிக்கு இடம் இருக்கு. உதாரணத்துக்கு உபனிஷத்துல சத்தியம் வத, அது வந்து கமாண்ட்மெண்ட். ஏன்னா நீ சத்தியம் சொல்லாம அசத்தியம் அனுத்தம் சொல்லிட்டு இருந்த, அதனால அது வேண்டாம், அது விட்டுடும், இது பண்ணு, இது மாத்துக்கோ அப்படின்னு கமாண்ட் விடு. தர்மம் சரி அதெல்லாம். ஆனா ஞானம் விஷயத்துல இப்படிப்பட்ட கமாண்ட்மெண்ட் தேவையில்லை. புரியுதா? இங்க இப்போ முதல் பாகம்னு சொன்ன ஆரே ஆத்மா திரஷ்டவியன்னு சொன்னாங்களே, அந்த பாகத்துல அதுக்கு சுத்தமா கமாண்ட்மெண்ட் அப்ளிகேஷனே இல்லை. ஈவெந்தோ தவ்ய பிரத்யம் உபயோகப்படுத்திட்டா கூட திரஷ்டவியா అనేది வந்து சொன்னா கூட தர்ஷனீய தர்ஷனார்ஹ அப்படின்னு சொன்னது கூட, ஆனா அது கமாண்ட் இல்லை. ஆனா சீவிங்லி லுக்கிங் லைக் உபனிஷத்து உபயோகப்படுத்திட்டு அது கமாண்ட்மெண்ட் இல்லை. அது தெரிஞ்சுக்கிற விஷயம். சொன்னா இப்ப ஞானம் விஷயத்துக்கு வரும்போது அங்க சாய்ஸ் இல்லை. சாய்ஸ் இல்லைன்னா கமாண்ட்மெண்ட் இல்லை. ஓகே. அப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இது ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லி ரெண்டு ரெண்டு வேறன்னு சொல்லி சொன்னோம். சரி, ஆத்மா திரஷ்டவியான்னு இதுக்கு வந்து விதி இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி, அடுத்த பாகம் விஷயம் என்ன சார்? அடுத்த பாகம் 3 இருக்குல்ல, இது 3 அடிக்கடிக்கு சொல்லாம ஜெனரலா காமெண்டேட்டர்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா, ஸ்ரவண விதி சொன்னாவே நீங்க 3 சேர்த்துக்கணும். இங்க தவ்யம் வந்துச்சு இல்ல, ஸ்ரவண விதி 3மே, மந்தவியம், ஸ்ரோதவியம், வித்தியாசம் எல்லாம் 3. இங்க ஏதாவது கமாண்ட்மெண்ட் இது எப்படி, இது கமாண்ட்மெண்ட் இது இல்லைன்றீங்களா? நோ, திஸ் இஸ் கமாண்ட்மெண்ட் ஒன்லி. இங்க கமாண்ட்மெண்ட் அப்ளை ஆகிறது தவ்யம் எப்படி అని புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல இது எந்த அங்க அப்ளை ஆகல, இங்க அப்ளை ஆகுறதுன்னா இது எப்படிப்பட்ட விதி? இது வாட் டைப் ஆஃப் கமாண்ட்மெண்ட் இஸ் திஸ் இங்கே அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் மீமாம்ச சாஸ்திர இந்த விதி అనేది வந்து 3 பிரிச்சு பார்க்கிறது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி விஸ்லேஷனத்துக்கு வந்துட்டேன் நான் இப்போ. சரியா? 3 பிரிச்சு பார்க்கிறது. என்ன அந்த 3? அபூர்வ விதி நம்பர் 1. அபூர்வ விதி அப்படி என்ன விவரிக்கிற அப்புறம் ஜஸ்ட் இப்போதைக்கு உதாரணம் கொடுத்து அப்புறம் புரியும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஜங்ஷன் கமாண்ட்மெண்ட் தான். அப்படி என்ன சொல்றோம்? ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும் இல்ல, தடை உத்தரவு என்றான. அதுபோல் அபூர்வ விதி
உதாரணம் சொன்ன இன்னும் நல்லா புரியும். ரெண்டாவது வந்து நியம விதி. నియమ విధి ఇదిని కూడా ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும். மேலது அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஜங்ஷன் சொல்லிட்டோம். ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஆனா இங்க ரிஸ்ட்ரிக்ஷன் అనేది மெயினா இதுல வேலை பண்ணும். என்ன பேரு? நியம விதி. மூணாவது வந்து பரிசங்கியா விதி. பரிசங்கியா விதி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்மிஷன். முதல்ல இன்ஜங்ஷன், ஓகே, அப்புறம் ரிஸ்ட்ரிக்ஷன், மூணாவது பர்மிஷன். என்ன பெரிய வித்தியாசம் என்ன தெரியும்? எல்லா விதி தானே சொல்லு. எல்லா விதி நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்போம். எங்களுக்கு இன்னைக்கு எங்க விதி இது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன சார் இது அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இந்த அபூர்வ விதி அப்படின்னு சொன்னா இது வந்து அந்த மீமாம்சக்காரர்கள் பூர்வ மீமாம்சல இருக்கிற ஒரு உதாரணம் எடுத்து சொல்லி நமக்கு புரிய வைப்பாங்க. சரியா? நான் சிம்பிள் மீனிங் சொல்றேன், உதாரணம் அப்புறம் கொடுக்குறேன். என்னன்னா, எனக்கு அந்த ஆக்ஷன் வந்து தெரியவே தெரியாது. ஓகே, சுத்தமா எனக்கு தெரியவே தெரியாத ஒரு ஆக்ஷன் பண்ணணும் అని ஸ்ருதியில வந்து எக்ஸாம்பிள் இப்ப எடுக்கிறது. அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் அபூர்வ விதி. அவ்வளவுதான். எனக்கு இது முன்னாடி சுத்தமா தெரியவே தெரியாது. எனக்கு அன்னோன் ஆக்ஷன் அது ஸ்ருதி சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அதுக்கு பேர் அபூர்வ விதி. உதாரணம் வந்து தர்ஷ பூர்ணமாசமனே அந்த ரிச்சுவல் எங்க படிச்சோம் பேரு? தர்ஷ பூர்ணமாசம். அந்த ரிச்சுவல் அது செய்யும்போது அதுல ஒரு விதி சொல்லும். முதல்ல என்ன சொல்லுவோம்னா, விரீஹி புரோக்ஷதி. உதாரணத்துக்கு தான் இது. விரீஹி புரோக்ஷதி. விரீஹி அண்ணா நெல்லு, பேடி. தானியத்துக்கு புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு கமாண்ட்மெண்ட். இப்போ இது வந்து அந்த நெல்லு வந்து அது வந்து அரிசியா பண்ணி அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு வச்சுதான் ரைஸ் கேக் பண்ணினவங்க புரோடாசம். இந்த பூர்ணதர்ஷ மாச ரிச்சுவலுக்கு புரோடாசம்னு சொல்லுவாங்க. ரைஸ் அடை அப்படின்னு வச்சுக்கோங்க. பன்னு, கேக்கு, புரோடாசம் அதுக்கு பேரு. இப்போ அதுக்காக நீ என்ன பண்ணும்? எள்ளு கொண்டு வா, நெல்லு கொண்டு வா. இந்த நெல்லுக்கு எப்போ எனக்கு கன்ஃபியூஷன். கொண்டு வா, சரியா? கொண்டு வந்து வச்சு ஜலம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி என்னமோ சொல்றோம் இல்லையா? அப்ப ஓம் பூர் மந்திரம் சொல்லி புரோக்ஷணம் பண்ணு. விரீஹி புரோக்ஷதி. இது வந்து அபூர்வ விதி. ஸ்ருதி இது சொல்லலைன்னா இதுக்கு நான் புரோக்ஷணம் பண்ணணும். பூர்ணமாசிய அந்த ரிச்சுவல் பண்றதுக்கு, அந்த கேக் தயார் பண்றதுக்கு உபயோகப்படுத்துற இந்த நெல்லு வந்து நீ தண்ணி போட்டு முதல்ல சுத்தம் பண்ணுவான்னு ஸ்ருதி சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்கு தெரியாதது கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் இப்போ தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நைவேத்தியம் கொடுக்கும்போது இப்படி ஜலம் இது சொல்லி இருந்துக்கணும் இல்லை எங்கோ, அதுக்கப்புறம் பண்றோம். அப்படி தெரியாத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அபூர்வ விதி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ரெண்டாவது என்ன? அந்த எள்ளு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெல்லு அது வந்து ஹஸ்க் எடுக்கணும்.
ఫస్ట్ ఎడుకణం. ஃபர்ஸ்ட் எடுக்கணும் అనేది ஸ்ருதி சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது எப்படியோ எடுத்துட்டு அது பல விதமா ஏதோ விதமா ஹஸ்க் எடுத்துட்டு அதை நீ சமைச்சு அப்படி பண்ணு சாப்பிடுறது எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்ருதி சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இந்த ஹஸ்க் எடுக்கிறதுன்னு விஷயம் இருக்கு, அது தெரிஞ்சதுதான் நோன் ஓன்லி. ஆனா அந்த இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இங்க இந்த தோல் எடுக்கிறது ஹஸ்க் எடுக்கிறது అనేది பல விதமா பண்ணலாம். தெரிஞ்ச விஷயத்திலேயே அதுல தேர்ந்தெடுத்துட்டு உனக்கு தெரியும் 4-5 வகை, ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுல இதுதான் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பேர் நியம விதி. நியம விதி எப்படி இங்க பொதுவா இந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெல்லு கொண்டு வந்து அதுல அவஹனனம் பண்ணலாம். சம்ஸ்கிருதம் வார்த்தை பவுண்டிங், அவஹனனம் பண்ணலாம். அஷ்ம குட்டனம், அஷ்ம குட்டனம் அதுல குட்டு தமிழ். கல்லு வச்சு கிரஷ் பண்றது, அது வழக்க வச்சு உரல்ல பிடிக்கிறது, பவுண்டிங். இது கல்லு வச்சு கிரஷ் பண்றது, இன்னொரு கல்லுக்கு அஷ்ம குட்டனம், குட்டனம். மூணாவது இன்னும் கூட இருக்கு ஆப்ஷன், நக விதலனம். நக விதலனம், விதலனம் நகம் வச்சு கூட எடுக்கலாம். இந்த பிஸ்தா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி என்ன கொஞ்சம் பெருசா இருக்குனால எடுத்துடுறோம். வேற பீன்ஸ் இருக்கு, இல்லைன்னா பட்டாணி இருக்கு, அது அப்படியே எடுத்துட்டு எடுத்துடலாம். அதுக்கு போய் பவுண்டிங்கா பண்றோம், அதெல்லாம் பண்ணல. இதே போல் இந்த இது கூட டைம் இருந்த நிதானமா உட்கார்ந்துட்டு எடுக்கலாம். நகவிதலனம். இப்போ 3 வகையானதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, விரீஹீன் அவஹந்தி கமாண்ட்மெண்ட். அந்த நெல்லு நீ பவுண்டிங் தான் பண்ணணும். பாருங்க, தெரிஞ்ச 4-5 விஷயங்களுக்குள்ள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது பண்ணக்கூடாது. இதுக்கு பேரு நியம விதி. தட் இஸ் அன்னோன் விதி. எனக்கு தெரியவே தெரியாது. இங்க தெரிஞ்சதுல சாய்ஸ் இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு பண்ணாது, இது மட்டும்தான் பண்ணணும். இது பண்ணுன்னு சொல்லும் போதே மிச்சம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னே இன்டைரக்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. சரியா? அடுத்தது 3வது என்ன சொன்னோம், பரிசங்கியா விதி. இதுக்கு ஸ்மிருதி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அது 2 ஸ்ருதிలో சொன்னது பூர்வமீமாம்ச கர்ம காண்டத்தில். என்னன்னா, ஏகாதசி விரதம் அன்னைக்கு பழங்கள் சாப்பிடலாம். ஜாக்கிரதை கேட்கணும். பழங்களை சாப்பிடலாம். வேணுமன்னா யூ மே ஈட். பழம் சாப்பிடுதாகணும் அப்படின்னு இல்லை. யூ ஷுட் ஈட், யூ மஸ்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் అనేది கிடையாது. வேணுமன்னா பழம் சாப்பிடலாம். இதுக்கு பேரு பரிசங்கியா விதி. இது எப்படி வேலை பண்ணும்? இதுக்கு பேரு பர்மிஷன் விதின்னு சொல்லணும். பர்மிஷன் கொடுக்கறது. இந்த இதுல ரிஸ்ட்ரிக்ஷன் நேரா சொல்லாம சொல்லிருக்கேன். என்னது, அசలు சாப்பிடாம இருக்கணும், நீ எசிடிட்டி முடியாது கஷ்டம்னு சொன்னா பழம் மட்டும் சாப்பிடலாம், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு அண்டர்லைன் சொல்லாத இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? பர்மிஷன் கொடுக்கும் போதே சிலர் எல்லாத்துலயும் ரிஸ்ட்ரிக்ஷனும் பண்றது. இப்படி 3 வகையான விதிகள் இருக்கு. சரியா? அதனால
இதுக்கப்புறம் இப்ப பிரச்சனை என்னன்னா, இதோட நிறுத்திடலாம். இன்னும் கொஞ்சம் சொல்றேன். இன்னைக்கு இதே கிளாஸ். இந்த 2 இது 2, 2, 3 நியம விதி, பரிசங்கியா விதி 2ம் ஒரே போல் இருக்கு. அதனால தான் அங்கேயும் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆகிறது, இங்க பர்மிஷன் கொடுத்தியும் அது ரிஸ்ட்ரிக்ஷன் ஆகிறது. அங்க 3த்துல 4த்துல அது பண்ணவும் இதுதான் பண்ணுவாங்க. 2 ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னு பார்த்தா இது 2த்துக்கு ஆமா சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சிமிலாரிட்டிஸ் என்னன்னு முதல்ல சொல்றேன். அப்புறம் பேதம் இவ்வளவு பிசுறுத கொஞ்சம் தான், அது அப்புறம் சொல்றேன். என்ன காமன் ஃபீச்சர்ஸ் 2த்துக்குன்னா, அங்கேயும் நிறைய ஆக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. எது குத்துறது, அரிக்கிறது, அப்புறம் நகம் வச்சு எடுக்கிறது, பல இன்னும் கூட ஏதாவது இருக்கலாம், வாயில வச்சிருக்காங்க, பல ஆக்ஷன்ஸ் அங்கே. இங்கேயும் சாப்பிடுறது అనేది பசிக்கு வயிற்றுக்கு சாப்பிடுறது అనేది பலது சாப்பிடலாமே, பல ஆக்ஷன்ஸ் இருக்கு. வேற திரவ பதார்த்தமா, கஞ்சியா, ஜூஸா, ஏதோ ஒன்று பல ஆக்ஷன்ஸ் மூலமா வயிற்றுக்கு இருக்கிற பசினி தீர்த்துக்கலாம். வயிற்று பசிக்கு தானே அந்த சொன்னது. ஸோ அங்கேயும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு, இங்கேயும் சாய்ஸ் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் அங்கேயும் எல்லாம் தெரிஞ்சதுதான், இங்கேயும் எல்லாமே தெரிஞ்சது. சாப்பிட நமக்கு தெரியாது என்ன, திருப்பி சொல்லிதான் சாப்பிடுவோம். அப்படியோ இப்படியோ எப்படியோ சாப்பிடுறோம், இது தெரிஞ்சு சொல்லணும். 3வது காமன் என்னன்னா, இந்த நிறைய இருக்கிற சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்ல ஒரு ஆக்ஷன் தான் எடுத்துக்கணும். நிறைய இருக்கு, ஆனா ஒன் சாய்ஸ் ஆஃப் த சாய்ஸ் ஆஃப் ஒன் ஆக்ஷன் மெனில இருந்து, நிறையல இருந்து. அங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான் காமனா இருக்கு. நிறைய இதுல ஒண்ணுதான் செலக்ட் பண்ற சாய்ஸ் இருக்கு. 4வது டிஃபரன்ஸ் சிமிலாரிட்டி என்னன்னா, ஒரு ஆக்ஷன் இது பண்ணணும்னு சொன்னதுனால எக்ஸ்க்ளூஷன், மிச்சம் எல்லாம் நீ தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அது நெகேட் பண்றது. இது சொன்னதுனால மிச்சம் எல்லாம் நெகேட் பண்றது. பழம் மட்டும் சாப்பிடணும்னா மிச்சம் எதுவுமே சாப்பிட முடியாது. ஓன்லி அந்த பவுண்டிங் தான் பண்ணணும்னா அடுத்தது பண்ணக்கூடாது. அங்கேயும் அப்படிதான் இருக்கு, இங்கேயும் இப்படி இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் நியம விதிக்கு, பரிசங்கியா விதிக்கு காமன் ஃபீச்சர்ஸ். அப்போ என்ன சார் டிஃபரன்ஸ்ன்றீங்க? ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, నియమ విధిలో జాగ్రత్త கேட்கணும். நியம விதியிலோ அந்த பர்மிட்டட் ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, பர்மிட் பண்ண ஆக்ஷன் பவுண்டிங், அது கம்பல்சரி, அது கம்பல்சரி. அது கம்பல்சரி சொன்னதுனால மிச்சம் 2 நெகேட்டட், நிஷேதம். ஆனா பரிசங்கியா விதியில இந்த பர்மிட்டட் ஆக்ஷன் இருக்கே, அது நாட் கம்பல்சரி. வேணுமன்னா பழம் சாப்பிடலாம், கம்பல்சரி இல்லையா அது. அப்புறம் ஒரு பழம் சாப்பிடுவியா, இல்ல 3 நேந்திர பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன், அப்பா 3 நாளைக்கு பசிக்காது. ஏகாதசி 3 பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன், 3 பழம் தான். அப்படி அங்க சில ஆக்சுவலி அது பர்மிஷன் கொடுத்திருக்கு, கம்பல்சரி இல்லையே. எல்லா ஏகாதசிக்கு பழம் சாப்பிட்டுதாகணும்னு இல்லையே. இந்த ஏகாதசிக்கு முன்னாடி ஜுரம் வந்ததுனால கொஞ்சம் வீக் ஆயிட்டனால இந்த வாட்டி பண்ண முடியும் இல்லையோன்னு இந்த வாட்டி பழம் சாப்பிட்டுக்கலாம். சரியா? இது தெரியாம சவுத் இந்தியால ஏகாதசி விரதம் சாப்பிடுறது வேற, ஆந்திரால ஏகாதசி பழம் இல்ல. அப்புறம் மகாராஷ்டிரா போன சாபுதானா, அப்பா அது நல்லா பண்ணி அதுல எல்லாம் போட்டு, சரி என்னென்னமோ. ஆனா இது கரெக்டா எடுத்துட்டா பழம் மட்டும் சாப்பிடலாம், ஆனா கம்பல்சரி கிடையாது. பாத்தீங்களா, அதுதான் வித்தியாசம். அங்க எது சொல்லிச்சோ அது கம்பல்சரி, இது இங்க என்ன பர்மிட் பண்ணிச்சோ அது கம்பல்சரி இல்லை. சரியா? அதனால இந்த உபவாசம் பத்தி ஏகாதசி சொல்லும் போதும் என்ன சொல்லுவாங்கன்னா,
ஏகாதஷ்யாம் து சர்வேஷாம் கர்த்தவ்யம் போஜனம் துவயம். ஸ்மிருதி வைஷ்ணவருக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஏகாதஷ்யாம், ஏகாதசனிக்கு எல்லோரும் கண்டிப்பா 2 போஜனம் பண்ணணுமா. அது என்ன சார்? சுத்தோபவாசம் தத் கதாசிரவணம். சுத்தோபவாசம் சொல்ல வேண்டியதில்லை மீனிங். சுத்தோபவாசம் தத் கதாசிரவணம் அப்படின்னு அங்க கருத்து. ஸோ 3 வாட்டியோ அதோடைய சமானமான குணங்களை எல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? கடைசியா என்ன சொல்லணும்னா, எக்ஸ்க்ளூஷன் பண்றது ரொம்ப முக்கியத்துவம் பரிசங்கியா விதில. எக்ஸ்க்ளூஷன் பண்றது பரிசங்கியா விதில ரொம்ப முக்கியம். அதனால இந்த பரிசங்கியா விதின்னா இதுக்கு ஒரு பேர் மாற்றி கொடுக்கலாம், இன்னும் புரியுற போல். பரிவர்ஜனம், கிவிங் அப். பரிவர்ஜன விதி ஏவ பரிசங்கியா விதி. ஓகே. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றோம்னா, கமாண்ட்மெண்ட் போல் இருக்கு, இதே புரிஞ்சு போச்சு, பழம் மட்டும்தான் சாப்பிடணும், அதோட கம்பல்சரி. సత్యం వద, ஸ்பீக் த ட்ரூத் అనేది கமாண்ட்மெண்ட். சரியா? அப்படி என்ன அர்த்தம் இங்க கூட பாருங்க, சத்தியம் வதான்னு சொன்னதுனால இட் இஸ் நாட் கம்பல்சரி. அப்படியா? பாபு போய் சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லை, எல்லா சத்தியத்தையும் சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா சத்தியம் சொன்னா சும்மா யாருக்கு வாங்க டிரைவர், எனக்கு 60 வயசு, நான் அந்த ஊர்ல தான் பிறந்தேன், இப்படி இதெல்லாம் சத்தியம் இப்படின்னு சொல்லி தெரிஞ்ச சத்தியம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் இன்னொரு வேலை பண்றதுக்கே டைம் இருக்காது. சாஸ்திரம் அப்படி சொல்லல. சரி, அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சத்தியம் வதான்னா இட் இஸ் நாட் கம்பல்சரி யூ ஹாவ் டு ஸ்பீக் ஆல் த ட்ரூத் ஆல் த டைம். யூ கேன் கீப் அப் சைலண்ட் ஆல்சோ, ஷட் அப் யுவர் மவுத் ஆல்சோ. சொல்லாமே மௌனமாயிரு. ஆனா போய் சொல்லாத. புரியுதா? சத்தியம் சொல்லணும்னு எப்பவுமே சொல்லணும். நீங்க யூ ஹேவ் சாய்ஸ் தட் யூ கேன் கீப் குவைட், நாட் ஆனா டோன்ட் டெல் த லை. அதனாலதான் சங்கரர் எப்பெல்லாம் பாஷ்யத்துல சத்தியம் அப்படின்னா வந்த இஸ் ஈக்குவல் டு அன்ருத்த வர்ஜனம் எழுதுவாரு. அன்ருத்தம்னா ஃபால்ஸ். அன்ருத்த வர்ஜனத்துக்கு பேர் தான் சத்தியம் தவிர எல்லா இடத்துல எப்பவுமே கூட நீ வாய் திறந்து சத்தியம் பேசணும்னு அவசியம் இல்லை. கீப் குவைட். அன்ருத்தம் சொல்லாம இருக்கிறது தான் விரதம். புரிஞ்சுதா? சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கு? விஷயம் ஸ்ரோதவியம் மந்தவியம் நிதித்தியாசனம் அதாப்பா. இப்போ இது இங்க இந்த 3 சொன்னமே, இந்த 3த்துல எந்த விதி இங்க அப்ளை ஆகும்? தவியம் பத்தி விட்டுடுங்க. தவியத்துக்கு கீழே தான் நம்ம விசாரணை பண்ணிட்டோம். மீமாம்ச வழியா 3 வகையான விதிகள் இருக்கு. இதுல விதி அப்ளை ஆகும்னு சொல்லிட்டீங்க. இந்த 3த்துல ஸ்ரோதவியம் மந்தவியம் நிதித்தியாசனத்துக்கு எது அப்ளை ஆகும் அதான் கேள்வி. அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா அனலைஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு சங்கரர் இது நியம விதிக்கு கீழே வரும். நியம விதி. 2வது நியம விதி என்ன? ரிஸ்ட்ரிக்ஷன். என்ன ரிஸ்ட்ரிக்ஷன்? அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க கைக்குத்தல் அரிதாக பண்ணணும்னு சொன்னது போல், ஒரு வேதாந்த சாதகனா முமுட்சுவா நீ லோகத்துல பல பல காரியங்கள் பண்ணலாம், பல பல காரியங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாத்தையுமே
தள்ளி வச்சு ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனங்களை you should do. அதான் ரிஸ்ட்ரிக்ஷன். அங்க மிச்சம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காவி கலரும் போட்டுக்கிட்டு அப்புறம் ருத்ராட்ச மாலை கடை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம். இல்லை சன்னியாசம் எடுத்தா கூட ஷாப்பு வச்சுக்கலாம், அது வைக்கலாம், இது வைக்கலாம், ஆசிரமம் கட்டலாம், புக்ஸ் பிரிண்ட் பண்ணலாம், வேற என்னென்னமோ பண்றேன். ஆனா ஸ்ரவண மன நிதி தியாசங்கள் பண்ணாம இருந்த ஆக்கர் ரோப் இஸ் meant for ஸ்ரவண மனன நிதி தியாசனம். அது இல்லாம நீ வேற ஏதாவது பண்ண டோன்ட் டூ தட்னு சொல்றதுக்கு இங்க நியம விதி. உலகத்துல எல்லாருக்கும் சொல்லல இது வேணுமனி இந்த மார்க்கத்துல வந்தியும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் சன்னியாசமும் எடுத்துக்கிட்டு கூட there are many swamis who do many things, பட் அது பண்ணி பட் இது பண்ணிட்டு அது ஏதோ தேவைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் பண்றத பண்ணு. இது விட்டுட்டு அது மெயின் என்னன்னு இது தெரிஞ்சுக்காம மிச்சம் எல்லாம் செய்யக்கூடாது. ஸ்ரோதவியம் மந்தவியம் நிதித்தியாசிதனம். இதுக்கு ஆத்மா திரஷ்டவியம். யூ வாண்ட் டு தர்ஷனம், ஆத்ம தர்ஷனம், ஆத்ம பிராப்தி, பரமானந்தம், இது பண்ணு. கமாண்ட்மெண்ட் இந்த 3 மட்டும் சரியா? அப்போ சங்கரர் கிளியரா நியம விதின்னு சொல்லிட்டாரு. சொல்லி அதுக்கப்புறம் எப்படி எவ்வளவு பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, இது பண்ண முடியல, ஏதோ கொஞ்சம் பண்ண. ஆனா இப்போ நிறைய எனக்கு என்கேஜ்மெண்ட்ஸ் வந்துச்சு, இப்படி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். டே பை டே எப்படி சொல்லணும் இது? இன்னும் ஆசுப்தேகே ஆமிருதேகே நயேத் காலம் வேதாந்த சிந்தையா. புரியுறதா? ஒரு நாள்ல தூங்குற வரைக்கும் உயிர் போற ஆசுப்தேகே ஆமிருதேகே நயேத் காலம், காலத்தின் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? வேதாந்த சிந்தையா. எப்படி பாகவதன்ல அங்க சொன்ன மாதிரி தத் கதனம் தத் சிந்தனம் தத் ஆலாபனம் தத் பிரபோதனம் பரஸ்பரம். இல்ல கீதையில சொன்ன போல் மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். இப்படி நிறைய இடத்துல சொன்னது. அதுதான் இங்க யாக்ஞவல்யர் அவ்வளவு கிளியரா ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஓகே, கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், கிரகஸ்தனுக்கு இருக்கும், சன்னியாசிக்கு இருக்கும். அதான் சொன்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மெனி ஆக்ஷன்ஸ் ஆர் தேர், மினிமம் திங்ஸ் இருக்கு. பட் see that ஆல் டுகெதர் நீ எங்க இருக்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறியா, இது விடாம செய்யறான் அப்படி சொல்லி அடுத்த கடைசி ஒரு வரியில பல ஸ்ருதி கொடுத்தாரு. அது நம்ம பேசணும். எல்லாம் அனாலிசிஸ் ஆயிடுது, அதையும் முடிச்சு விடுறேன் 5 நிமிஷம். பல ஸ்ருதி இந்த லாஸ்ட் போர்ஷன்ல இந்த 5வது மந்திரத்துல கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஆத்மனஹா வா அரே, நான் ஆர்டர் மாற்றி வச்சுக்கணும், அது கிரானிகலாஸ் ஆர்டர். ஸ்ரவணேன மத்தியான மனநேன விஜ்ஞானேன நிதித்தியாசனேன. முதல்ல அந்த 3 பதங்கள் எடுத்துக்கணும். ஆத்மனஹா வா அரே ஸ்ரவணேன மனநேன நிதித்தியாசனேன. ஆனா வார்த்தை கொஞ்சம் மாற்றி சொல்லிருக்காரு. என்ன அப்புறம் தர்ஷனேனு கடைசியில வச்சுக்கணும். ஏன்னா தர்ஷனம் இந்த 3த்தினால தானே ஏற்படுறது. தர்ஷனேன என்ன ஆகும் தெரியுமா? இதகம் சர்வம் விதிதம். ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுனால சர்வம் தெரிஞ்சு போச்சாமா. ஓகே, ஐ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஒன்லி. என்ன அதுக்கு அடுத்த மந்திரங்கள் எல்லாம் பேஸ்ட் ஆன் திஸ் எலோன். ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுனால சர்வம் தெரிஞ்சுக்கிற போது எப்படி ஆகும் சொல்லிட்டீங்க சார். முந்தைய கத்துல பிருஹதாரண்யகம் will speak in a different way. பிருஹதாரண்யகம் ஸ்பெஷல், எல்லாத்திலும் டிஃபரெண்டா சொல்லும். அதனால கண்டிப்பா அடுத்த கிளாஸ் வரணும். சரியா?
இது முடிஞ்சு போச்சு சர்வம் ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்றான்னு போகக்கூடாது. ஓகே, 2-3 பாயிண்ட்ஸ். அப்புறம் இது எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் அதையும் ஞாபகப்படுத்துறாரு. முண்டகோபனிஷத்துல பார்த்தோம். கஸ்மின்னு பகவோ விக்னாதே சர்வமிதம் விக்னாதம் பவதீதி. கேள்வி, ஓ குரு, ஏது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுனால சர்வம் தெரிஞ்சுக்கிறது போல ஆகும்? அதே பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்தோட பகவான் யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. அதே மீனிங் தான். ஏது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஏக விஜான சர்வ விஜானம் பவதி. அப்படின்னா இங்க ஒரு ஈக்குவேஷன் இது. ஆத்ம ஜானம் இஸ் ஈக்குவல் டு சர்வ ஜானம். 8x இஸ் ஈக்குவல் டு 8y. 8 8 ஈக்குவல், ரெண்டு கேன்சல், சமம். அப்போ என்ன? x இஸ் ஈக்குவல் டு y. அதான் இப்ப சொன்னது அர்த்தமேட்டிக்கா. எதுவும் கஷ்டப்படுத்துறீங்க எங்களுக்கு. ஆத்ம ஞானம் இஸ் ஈக்குவல் டு சர்வ ஜானம் இஸ் ஈக்குவல் டு உபனிஷத்தை கோட் பண்ணது நிறைய இடத்துல. கீதா, ஆத்மா ஏவ இதம் சர்வம். இதோட விவரணம் எல்லாம் அப்புறம் வரும். இப்போ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் மந்த்ரா. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆத்மா ஏவ இதம் சர்வம். ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல ஆகும்னு அர்த்தம் என்னன்னா, எல்லாம் ஆத்மாதான் தெரிஞ்சுக்குவே. சரியா? சர்வம் ஆத்மமயம் ஜெகத், ஆத்ம வெதிரிக்தம் கிஞ்சித் நாஸ்தி. இதெல்லாம் என்ன சொந்தம் இல்லை, அல்ல அங்கங்க சொன்னது. மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. மயி புரோதமிதம் சர்வம் சூத்ரே மணிகணா இவ. பிரம்மைவேதம் சர்வம் வரிஷ்டம். பல பல உபனிஷத்துல வார்த்தைகள் இது. கடைசியில மகாவதி சர்வம் கலு இதம் பிரம்மா. அதனால தேர்ஃபோர் அனாத்மா అనేది இல்லவே இல்லை. அனாத்மா நாஸ்தி. சரியா? ஆனா இதுக்கு யாக்ஞவல்கர் ரொம்ப அழகா வர 6 மந்திரங்கள் எல்லாத்திலும் இது விவரணம் தான். வாட் இஸ் தட்? இந்த சர்வம் விதித்தம், ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரியும். ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சது, சந்தேகமே வரக்கூடாது. ஓகே, அதனால ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்கிற ஒரு கிரேட் மகாத்மா அவங்க எல்லாம், அதனால தே ஆர் ஏபிள் டு நோ தட், தே ஆர் ஏபிள் டு டெல் தட், இதெல்லாம் அது போகக்கூடாது. இப்ப மகாத்மா சொன்ன என்ன, அந்த சரீரில இருந்து நீங்க சொல்லல என்ன, ஒன்னும் ஆகல. இருக்கிறது ஒரு ஆத்மா தானே, அசலான ஆத்மா இல்ல. சொல்ல வேண்டியது கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் கிடையாது. திரும்பி మన மாண்டுக்கு கௌடபாதர் கிட்ட. Okay, next class we'll continue the other mantras. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Hari Om. That's it.